நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. எப்பவும் போல பருப்பு பாயாசம், இல்ல சேமியா பாயாசம் தானா? அப்படின்னு உங்க வீட்ல கேட்குறாங்களா? அப்ப கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. செம்மையா இருக்குங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன். ஆனா டேஸ்ட்டு உங்க நாக்க விட்டு போகவே போகாது. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஒர்த்தான டிஷ் தாங்க இது. ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிரும். அப்படி சில்லுன்னு வேண்டாம் அப்படின்னாலும், சுட சுட சூடாவும் சர்வ் பண்ணலாம். எப்படி குடிச்சாலும் செம்ம ஒர்த்தான டிஷ் தாங்க இது. ஒரு ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிற பாதாம் பிசினை அப்படியே உள்ளே இறக்கி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ்லாம் தூவி கொடுங்க. ஒரு கிளாஸ் குடிச்சிட்டாலே போதும். செம்ம ஃபில்லிங்காக இருக்குதுங்க. ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனலோட நேம்க்கு கீழேயும் கொடுத்துருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், என்ன டிஷ்னே சொல்லவே இல்லையில, அதுதாங்க நம்மளோட வெத்தலை பாயாசம். அதிக மருத்துவ குணம் உடையது. எவ்வளோ சாப்பிட்டாலும் உடனே செமிச்சு கொடுக்கக்கூடியது. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.